ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு சூப்பரான பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு குக்கரில் ஒரு டம்ளர் பச்சைப்பயிர் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே குக்கரில் சேர்த்துக்கிட்டு பச்சைப்பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 பல் பூண்டு, இதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போது 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம். இதில் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்து இப்போ அந்த குக்கரில் பச்சைப்பயிர் கூட நம்ம சேர்த்து குக்கரில் மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறமா தான் நல்லா பச்சைப்பயிறு நல்லா மசிஞ்சு வரும். இப்போது விசில் வந்ததுக்கப்புறமா இதோ பாருங்கள், இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பருப்பு மட்டும் நல்லா மத்து போட்டு நல்லா மை மாதிரி கடந்து எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரில் 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பச்சைப்பயிறு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.